உனக்கு உலகமே மக்கள் இருக்கு, வேணும்னா எழுதியே தரோம். உன் மேல சத்தியம் உனக்கு போடுறாங்க. உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க. எல்லாம் ஓட்டு போடுறோம் மட்டும் செய்யறேங்கிறாங்க. அப்புறம் ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் கேட்டது கிடைக்கும். நம்ம தொகுதியும் சரி பண்ணணும், தமிழ்நாட்டிலே மாற்றம் உண்டாகும். தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். தமிழன் வீர தமிழன், தலைமை தாங்கும் ஒருவன், துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான், அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றிக் கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன், தலைமை தாங்கும் ஒருவன், துயரம் நேர்ந்த வந்தவனதான் எல்லாத்தையும் பிடி விட்டு விட்டாரு. அவங்க அப்பம் போட்ட சட்டத்தை முதல்ல கையை வச்சாரு. நான்லாம் பாதிக்கப்பட்டவன் தான். அதுல பெண் குழந்தை பாதிப்பு சட்டத்துல 50,000 பணம், தாலி தங்கார பணம்னாரு. வந்தவொடனே அதுலதான் கையை வச்சாரு. பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு ஆசையா இருந்தா ஒரு 50,000 பணம் வரும்னு உடனே தூக்கி உடப்புல போட்டாரு. எத்தனை குழந்தைகளுக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருவாரு? இவரு எத்தனை வருஷம் ஆட்சியில இருப்பாரு? வரும்போது வராங்க, வந்தது ஒரு பேர் எல்லா எம்எல்ஏவும் அப்படிதான் பண்றாங்க. அசம்பிளிக்கு போவாங்க, போயிட்டு வர்றதோட சரியா. அடுத்த நேரம் இவங்க என்ன பண்ண, ஒரு 10 நாள் அசம்பிளி கூட்டுவோம்னா அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல என்ன வேலை? இந்த எம்எல்ஏவுக்குலாம் ஊர் பக்கம் வர வேண்டியதானே, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதானே. அண்ணா திமுக காரன் தான், திமுக காரன் தான், எல்லா பயில குடிக்கெடுத்த பயிலுவோ தான். குடிக்க வச்சு வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் ஒழிச்சு எம்மா சாராயம் குடிச்சு குட்டிச்சாரா போகுது உலகம். அதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்கிறாங்க. நம்ம தொகுதியும் சரி பண்ணணும், தமிழ்நாட்டிலே மாற்றம் உண்டாகும். மாற்றம் வந்தா நல்லதுதான். கண்டிப்பா எல்லாம் நடக்கும். நீங்க பாருங்க, உங்களால என்ன சப்போர்ட் எனக்கு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யுங்கய்யா. அது மக்களுக்காக செய்யறேங்க. அந்த டயத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ என்னால முடிஞ்சது நான் சப்போர்ட் பண்றேன். என் ஓட்டை நான் போடுறேன். மாற்றம் வரணும்னு தான் எந்த கட்சியும் எதிர்பார்க்கிறோம். எப்போ வரும்னு பார்ப்போம். சரிங்க, உங்களால என்ன சப்போர்ட் செய்ய முடியுமோ பண்ணுங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி தான் நடக்கிறோம். கண்டிப்பா. சரிங்களா, மக்களா இருக்கணும். நீங்க எப்படி இங்க சேவை செய்றீங்களோ அதே போல நான் ஒட்டுமொத்த நம்ம தொகுதிக்கும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பொது இதுக்காக தான் வர மக்களுக்காக. சரி ரைட் சார், ரொம்ப நன்றி சார். வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சையா எம்எல்ஏ நிக்கிறேன். ஆமா, சரி சரி. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? விருப்பம் சரிங்கன்னா நாங்க போறோம். நான் அதுக்கு தான் நான் வரேன். வாங்க. சரி, உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி தேவை இருக்கு? மணக்கட்டு மெயினா, மணக்கட்டு கிடையாது, மயானத்துக்கு ரோடும் கிடையாது. சரிங்கய்யா, நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே விஷயம்தான், கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க. அது இல்ல, ஒரு மாற்றம் வரணும். நான் சுயேட்சையா இத்தனை கட்சியெல்லாம் எதிர்த்து நிக்கிறேன். சரியா, சரி, சப்போர்ட் பண்ணுங்க. மட்டுமா? தண்ணி டேங்க் இல்ல, அந்த டேங்க் உடஞ்சிருச்சு. அடியில இருந்து நேரடியா தண்ணி வருது. இருந்து அந்த வர நேரத்துக்கு பிடிச்சிக்கிட்டாதான். எல்லாம் ஓட்டு போடுறோம் மட்டும் செய்யறேங்கிறாங்க. அப்புறம் ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாத்தணும் இதை. இல்ல, நான் சுயேட்சையா இப்ப இந்த கட்சி இல்லாம மக்கள் நம்பி நான் வரேன். இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுறோம். சரி, ரொம்ப நன்றி. ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். சரியா, 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ தனிச்சு சுயேட்சையா நிக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? உண்மையாவே மக்களுக்காக உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன் எம்எல்ஏவா. சரிங்களாயா, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வரணும். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஓட்டு போடுவீங்க தானே? போடுங்க, கண்டிப்பா. உங்க போட்டா வந்துன்னா யாருன்னு தெரிஞ்சு நாங்க போடுவோம். சரி, ஓகே. கண்டிப்பா நமக்கு சின்னம் கொடுப்பாங்க. நம்ம சின்னம் வந்து நான் சொல்றேன். எல்லாம் சம்பாதிச்சவங்களாம் சம்பாதிச்சிட்டாங்க கட்சிக்காரங்களாம். இல்லாதப்பட்டவங்க பார்த்து நம்ம போட்டா அது பின்னாடி நல்லதுதான் நமக்கு. சரிங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வரேன், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு மழையே இல்லைங்க இது வரைக்கும். நானும் இப்போ குழந்தை பிள்ளைக்கு தாயாகி பேர பிள்ளையும் தூக்கிட்டேன். இன்னைக்கு அந்த ஊருக்கு மழை என்ன, யாரெல்லாம் வந்து மூட்டை வாங்கிட்டு போறது, இதே போட்டு தரேன் இடத்த காட்டுங்கிறது. அதோட சரி, அவங்க ஜெயிச்சு போச்சுன்னா அப்புறம் என்ன பாக்குறாங்க இல்ல, அவ்வளவுதான். திரும்பி ஓட்டுக்கு வருவாங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இது இப்படியே போட்டுமா, இல்ல ஏதாவது உண்மையா ஒரு மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வரணும். செஞ்சவங்க செஞ்சதுதான். ஏன் நம்ம அவங்கள்ட்ட அவங்க என்னத்துக்கு வராங்க? அவங்க ஜோலி முடிஞ்சிடுச்சு. அப்ப இதே கிடக்கு இந்த ரோடு, நான் உங்களுக்கு பெரட்டி வச்சுடுறேன்னாரு. தோசை பெரட்டினாப்புல பெரட்டி வச்சுட்டு எல்லாம் பேத்து நிக்குது. உனக்கு உலகமே மக்கள் இருக்கு, வேணும்னா எழுதியே தர உனக்கு போடுறாங்க. உன் மேல சத்தியம் உனக்கு போடுறாங்க. மாத்தமே இல்ல. ரொம்ப நன்றி. சரிம்மா, ரொம்ப நன்றி. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இந்த மாதிரி குறைகள்னு இருக்கா? நிறையா இருக்குங்க. ரோடு போடல, கோயில் அங்கே ஊர் பத்தி எப்படி இருக்கு, கும்பாபிஷேகம்ல. சரிங்க, மக்களோட மக்களா இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய தேவைகள், அடிப்படை வசதி என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு செய்யக்கூடிய ஒரு ஆளை கிடைச்சா நீங்க ஏத்துக்குவீங்க தானே? அதுக்குதான் நான் வரேன்க்கா. ஒரே விஷயம் தான், கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போடாம யார் நல்லது பண்ணுவோன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. சரியாக்கா, சப்போர்ட் பண்ணுங்க. மட்டுமா? ரொம்ப நன்றி.